கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியிலே உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. யோவான் 21வது அதிகாரம் 3வது வசனத்தில் சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களை பார்த்து சொல்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன். தேவஜனமே, மீன் பிடித்து கொண்டிருந்த சீமோன் பேதுருவையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் கர்த்தர் தாமே தெரிந்து கொண்டு, நீங்கள் மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி அவர்களை தன் பின்னே அழைத்து கொண்டு போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தண்டிக்கப்படுகிற அந்த நாட்களிலே, அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக அவரை ஸ்தோத்திரம் அந்த ராஜாவின் அரண்மனை கொண்டு போகும்போது பேதுருவை பார்த்து, நீ அவர்களில் ஒருவன் என்று கேட்கும்போது அவன் அந்த 3வது முறை சபிக்கவும் திட்டவும் தொடங்கி மறுதளித்தானே. அது நிமித்தம் அவன் நினைச்சிட்டான், இனிமே என் வாழ்க்கையில ஊழியன்னு ஒண்ணு இல்லை. ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் சாதாரண தவறா செய்தேன், அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, அவர் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்னு அவன் ரொம்ப நொந்து போயிட்டான். ஆனா பிரியமான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் மறுரூபமான பிறகு இங்க வந்து இவங்க ஊழியத்தை விட்டுட்டு உலக பிரமாணமான வேலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க கூட, நான் இதை செய்து விட்டேனே, ஆண்டவரை மன்னித்து விடுவாரா, என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி உங்களுடைய ஊழியத்தை விட்டு வெளியே போயிருப்பீங்களே. ஆனால் நீங்க கவனித்து பார்க்க வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். பாருங்க, இப்படி போயிருந்து அவங்க கலங்கி இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கரையில் நின்று அவர்களுக்காக மீனை சுட்டு வச்சிருக்கிறார். அப்போ அவங்க வந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மறுதளித்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஏன்னா நீ என்னிடத்துல இவர்களை விட அதிக அன்பா இருக்கிறாயே, உன் ஊழியத்தை விட்டுறாதப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியா? ஆண்டவர் உங்களை பார்த்தா தான் கேட்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படி நீ என்னை நேசிப்பாயானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. உன் ஊழியத்தை விட்டுறாத, திரும்பவும் உன் ஊழியத்தை செய். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கென்று அழைத்திருந்தா நீ ஊழியத்தை செய், விட்டு விடாதே. 2வது முறையும் கேட்கிறாரு, நேசிக்கிறேன்னு சொல்றான். 3வது முறையும் கேட்கிறாரு, அவன் நேசிக்கிறேன்னு சொன்னான். அப்ப சொல்றாரு, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்ற ஒரு 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அப்பயும் ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். உங்களையும் பார்த்தா அதான் ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனபடினால என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்றார். திரும்பவும் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் கட்டுங்கள், இழந்து போன யாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். 1 சாமுவேல் 30:8 நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்லி ஆண்டவர் வசனம் கொடுத்தாரே, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பிள்ளைகள், ஒருவேளை இந்த ஊழியமே வேணாம், நான் இனி ஊழியம் செய்ய தகுதி இல்லை, எனக்கு இந்த காரியம் இல்லை, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்லி ஒருவேளை அவங்க கலங்கி திகைத்து பயந்து போய் இருப்பாங்களே. ஆனால் கர்த்தர் அவங்களோட பேசுறதுக்காக நன்றி. திரும்பவும் அவர்களை ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்காக ஏற்றுக்கொள்வதற்காக அங்கீகரிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகவல்.